வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் சினேகா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 950 டன் நிவாரணப் பொருட்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அனுப்பி வைக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மத மோதலை ஏற்படுத்த திமுக அரசு முயற்சிக்கிறது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. உக்ரைனின் மத்திய பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், சிறுவன் ஒருவன் உயிரிழப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டி. இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ள நிலையில் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 950 டன் நிவாரணப் பொருட்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அனுப்பி வைக்க உள்ளார். இலங்கையில் டிட்வா புயலால் பெய்த தொடர் கனமழையினால் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதில் 485 பேர் உயிரிழந்த நிலையில் 300க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர். இந்நிலையில் இலங்கைக்கு பல்வேறு தரப்பில் நிவாரணங்கள் வழங்கப்படுவதை தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் சென்னை மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் இருந்து கப்பல்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதில் இலங்கை மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் மொத்தம் 950 டன் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இதனை சென்னை துறைமுகத்தில் இருந்து நிவாரணப் பொருட்களை எடுத்து செல்லும் கப்பலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து அனுப்பி வைக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மத மோதலை ஏற்படுத்த திமுக அரசு முயற்சிக்கிறது என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் திருப்பரங்குன்றம் விவகாரம் 2014ஆம் ஆண்டிலேயே பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று அமைச்சர் ரகுபதி பொய்யான கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது வேறு அரசியலா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே அவர் அனைவருக்குமான முதலமைச்சர், நீதிமன்றம் சொல்வதை ஏற்க வேண்டியதுதான் அவருடைய முதல் பொறுப்பு. ஆனால் அதை பின்பற்றவில்லை என்றும் கூறினார். பின்னர் அவர் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மத மோதலை ஏற்படுத்த திமுக அரசு முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார். இந்த சந்திப்பின் போது பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உக்ரைனின் மத்திய பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். உக்ரைனின் மத்திய பகுதிகளில் ரஷ்யா 137 ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலில் 12 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ரஷ்ய துறைமுகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆகிய இடங்களை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் 85 உக்ரைன் ட்ரோன்களை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியுள்ளது. இதற்கிடையே ரஷ்ய அதிபர் புடின் 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சூழலிலும் இந்த தாக்குதல் நடந்துள்ளது என குறிப்பிடத்தக்கது. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டி இன்று நடைபெற உள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது. இதில் ராஞ்சியில் நடந்த முதல் போட்டியில் இந்தியாவும், ராய்ப்பூரில் நடந்த 2வது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியும் வெற்றி பெற்று 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. இந்நிலையில் இவ்விரு அணிகளில் தொடர் யாருக்கு என்பதை நிர்ணயிக்கும் 3வது ஒருநாள் போட்டி ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் கேப்டன் KL ராகுல் தலைமையிலான இந்திய வீரர்களும், கேப்டன் டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா வீரர்களும் பங்கேற்கின்றனர். மேலும் தொடரை யார் கைப்பற்றப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டை விட்டு வெளியே வராதவர்கள் எல்லாம் திமுக ஆட்சியை பற்றி குறை கூறுவதாகவும் அதை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்றும் தமிழக அமைச்சர் நேரு தெரிவித்துள்ளார். அரியலூர் பெரம்பலூர் புறவழி சாலையில் மாவட்ட திமுக அலுவலகம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அமைச்சர்கள் சிவசங்கர், நேரு ஆகியோர் கலந்து கொண்டு கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் KN நேரு, வீட்டை விட்டு வெளியே வராதவர்கள் எல்லாம் திமுக ஆட்சியை குறை சொல்வதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்து போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கோரிக்கை விடுத்துள்ளார்.
வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணியில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை மீறி ஆளுங்கட்சியின் அழுத்தத்தால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 1,00,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள் ஒரே நாளில் இணைக்கப்பட்டு உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 4 தொகுதிகளில் கடந்த 29ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வாக்குச்சாவடி முகவர்கள் இணைந்து புதிய வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மறுபரிசீலனை செய்து இணைக்கப்பட்ட போலி வாக்காளர்களை நீக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் அதிமுக சார்பில் தொடர் போராட்டங்களை கையில் எடுப்போம் என முன்னாள் அமைச்சர் KC வீரமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல் அதிகாரிகள் கடந்த மாதம் அறிவித்ததன் பேரில், அதாவது மத்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அறிவிப்பை அறிவித்தார்கள். அதாவது SIR என்கின்ற அந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணி என்பது குறித்து அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று வரை அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் ஒரே நாளிலே திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும், என்னை பொறுத்தவர்களே மற்ற மாவட்டங்களில் நான் பேசும்போது, மற்ற மாவட்டங்களில் நாங்கள் இதை பற்றி விசாரிக்கும் போது எந்த மாவட்டத்திலும் இதை போன்று நடைபெறவில்லை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மட்டும் எல்லா 4 தொகுதிகள் இருக்கின்றன. திருப்பத்தூர், ஜோலையார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் என்று 4 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளும் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நல்லாடை, காரக்குடி, விளாகம் பகுதியில் உள்ள வெள்ளை வாய்க்காலில் 6 கிலோமீட்டர் தூரம் படர்ந்திருந்த ஆகாய தாமரை செடிகளை எந்திரம் மூலம் அகற்றும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புயலின் போது கனமழை பெய்து கால்வாயில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி விளைநிலங்களில் புகுந்தது. ஆற்று நீரில் கலந்து சென்ற ஆகாய தாமரை செடிகள் புல் பூண்டு கொடிகள் பாசன கால்வாய்களில் அடைத்து கொண்டது. இதனால் நல்லாடை, விளாகம், காரக்குடி பகுதியில் 4000 ஏக்கரில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். இந்த நிலையில் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று நீர்வளத்துறை அதிகாரிகள் வெள்ளை வாய்க்காலில் பொக்லைன் மற்றும் ஆட்கள் மூலம் ஆகாய தாமரைகளை அகற்றி தூர்வாரும் பணியை தொடங்கி வருகின்றனர். விளாகம், அரசூர் வழியாக அந்த சுமார் 6 கிலோமீட்டர் வாய்க்காலை போர்க்கால அடிப்படையில் PW நிர்வாகம் எங்களுக்கு ஆகாய தாமரை அகற்றி உடனடியாக நீர் வடிவதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து செய்து கொடுத்தார்கள். PWக்கும் இந்த அரசுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் எங்களுக்கு அறிவித்தபடி எங்களுக்கு உடனடியாக நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று இந்த அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவகங்கை மாவட்டம் வெளிமுத்தியில் கொத்தடிமை தொழிலாளர்களை குடும்பத்துடன் மீட்டு கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார். தேவக்கோட்டை வட்டம் அனுமந்தக்குடி ஊராட்சி வெளிமுத்தியில் கொத்தடிமை முறையில் ஒரு குடும்பம் வேலை செய்து வருவதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு ஒரு குடும்பத்தை மீட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் பெருமகளூரை சேர்ந்த வரதராஜன், சரண்யா அவர்களின் 1 வயது குழந்தை ஆகிய மூவரும் தேவக்கோட்டை அருகே உள்ள வெளிமுத்தியில் பாரதி ராஜா என்பவரிடம் கொத்தடிமை முறையில் ஆடுகள் மேய்த்து வந்தது தெரிந்தது. இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் மஞ்சுளா, தேவக்கோட்டை கோட்டாட்சியர், வட்டாட்சியர், தொழிலாளர் துறை உதவி ஆய்வாளர் ஆகியோர் இணைந்து அந்த குடும்பத்தை பாதுகாப்பாக மீட்டு விடுதலை சான்றிதழ் வழங்கினர். பாரதி ராஜா மீது தேவக்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட குடும்பத்திற்கு மறுவாழ்வு உதவி, பாதுகாப்பு, தொழில் பயிற்சி, நிதி உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடியாத்தம் மதுபோதை ஒழிப்பு மையத்தின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அசோக்குமார் ராமசாமி பங்கேற்று மதுபோதை ஒழிப்பு மையத்தில் உள்ளவர்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கமளித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜகோயில் பகுதியில் உள்ள மதுபோதை ஒழிப்பு மையத்தில் மாநில அளவிலான நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில செயலாளர் மருத்துவர் குகன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞரும் சட்ட ஆலோசகருமான அசோக்குமார் ராமசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்போது மதுபோதை ஒழிப்பு மையத்தில் உள்ளவர்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பது குறித்தும்
அவர்களை அரவணைப்பது, போதையில் இருந்து விடுவித்தல் குறித்தும் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் விளக்கம் அளித்தார். அதன் பின்னர் புதிய நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்து நிர்வாகிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கினார். இதில் மாநில தலைவர் புருஷோத்தமன், மாநில பொருளாளர் நரேஷ், மாநில துணை செயலாளர் சக்திவேல் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உத்தரமேரூர் அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் சமூக ஆர்வலர் ரமேஷ் கலந்து கொண்டு காசநோய் மருத்துவ பயனாளிகளுக்கு சிறுதானியங்கள் அடங்கிய ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினார். காசநோய் இல்லா பாரதம் இலக்கை நோக்கி பாரத பிரதமரின் டிபி முக்த் பாரத் திட்டம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உத்தரமேரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த காசநோயால் பாதிக்கப்பட்ட நபர்களை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் சமூக ஆர்வலர் ரமேஷ் கலந்து கொண்டு காசநோய் பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவ பயனாளர்களுக்கு சிறுதானியங்கள் அடங்கிய ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை வழங்கி பேசினார். அப்போது ஊட்டச்சத்து அடங்கிய தொகுப்புகள் தொடர்ந்து 66 வாரங்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அரசு மருத்துவர் தரணீஸ்வரன் கலந்து கொண்டு காசநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் தேசிய காசநோய் தடுப்பு திட்ட ஊழியர்கள் ஜோஸ்வின், ராஜி, யுவராணி, மருந்தாளுநர் பழனிவேல், அரசு மருத்துவமனை ஊழியர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சமூக வலைதளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவதூறு கருத்து கூறிய யூடியூபர் முக்தார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை காவல்துறை அலுவலகத்தில் நாடார் மகாஜன சங்கத்தினர் புகார் அளித்துள்ளனர். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நாடார் மகாஜன சங்கத்தின் மாவட்ட தலைவர் கருணாமூர்த்தி, செயலாளர் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் புகார் அளித்தனர். அதில் பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய யூடியூபர் முக்தார் மீது நடவடிக்கை எடுத்து அந்த சேனலை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து மாநில தலைமையிடம் ஆலோசனை நடத்தி அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவிக்க உள்ளதாகவும் நாடார் மகாஜன சங்கத்தினர் தெரிவித்தனர். சங்கத்தினுடைய தலைவர் கருணாமூர்த்தி நாடார் மற்றும் செயலாளராகிய நான் மற்றும் எங்களுடைய உறுப்பினர்லாம் சேர்ந்து இணைந்து இந்த பேட்டியை கொடுக்குறோம். நாங்கள் இன்றைக்கு கமிஷனர் அலுவலகத்தில் ஆணையாளர் அவர்களிடம் எங்கள் சமுதாயத்தை தனிப்பட்ட முறையில் மிகவும் கேவலமான முறையில் சித்தரித்து பேசிய நெறியாளர் முக்தார் அகமது அவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும், அவருடைய யூடியூப் சேனலை முடக்க வேண்டும் என்றும், அவர் பத்திரிகை துறையில் இந்த மாதிரி தரம் குறைந்த ஆட்களை சேர்க்கிறதற்கு தனியாக ஒரு சட்டம் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்து இந்த கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம். இந்த மனு மீதான விசாரணையை தீவிரப்படுத்தி உடனடியாக அவரை கைது செய்து அவர் மேல் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நாங்கள் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நடவடிக்கை எடுக்க கால தாமதமாகும் பட்சத்தில் எங்களுடைய ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர் அண்ணன் ஜி கரிகோல்ராஜ் நாடார் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய ஆணையை கேட்டு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்வோம். அது ஆர்ப்பாட்டம், போராட்டம், அந்த முக்தார் அகமதுடைய வீட்டிற்கே சென்று முற்றுகை போராட்டம் கூட நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது காவல்துறையில் எடுக்கும் நடவடிக்கை பொறுத்து அது அமையும். திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் ஜெயக்குமாரை தகுதி நீக்கம் செய்ய கோரி மாவட்ட ஆட்சியர் அசோக் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணைக்கு ஜனவரி 15ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு திருவனந்தபுரம் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளா மாநிலம் திருவிதாங்கூர் தேவம் போர்டு தலைவராக செயல்பட்டு வந்த பிரசாந்தின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து அதனுடைய நிர்வாக தலைவராக முன்னாள் தலைமை செயலாளர் ஜெயக்குமார் கேரள அரசால் நியமிக்கப்பட்டார். அவர் கடந்த நவம்பர் மாதம் திருவிதாங்கூர் தேவதம் போர்டு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் கேரளா வேளாண்மை துறை செயலாளராக பணியாற்றி வரும் மூத்த மாவட்ட ஆட்சியர் அசோக் குமார் திருவனந்தபுரம் முதன்மை நீதிமன்றத்தில் ஜெயக்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி மனு அளித்திருந்தார். அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டதாவது: திருவிதாங்கூர், கொச்சி இந்து மத சட்டத்தின் பிரிவு 7 படி அரசின் ஒரு துறையில் பணியாற்றி சம்பளம் பெறும் ஒருவர் தேவசம் போர்டு பொறுப்பில் இருக்க தகுதியற்றவர் என்றும், அவருக்கு வயது 60 தாண்டியுள்ள நிலையில் மாநில மேலாண்மை கல்வி கல்லூரியில் இயக்குநராக பணியாற்றவும் தகுதியற்றவர் என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது அவருக்கு 73 வயதாகிய நிலையில் விதிகளை மீறி 3வது முறையாக அரசு துறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மூத்த மாவட்ட ஆட்சியர் அசோக் குமார் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் ஜெயக்குமார், தேவசம் போர்டு செயலாளர் ஆகியோர் வரும்
ஜனவரி 15ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்டுள்ளார். வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பேரூராட்சியில் நடைபெற்ற சாதாரண கூட்டத்தில் ரூபாய் 90 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு கவுன்சிலர்களிடம் ஒப்பந்தம் பெறாமல் டெண்டர் விடப்பட்டதாக கூறி அதிமுக பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் பேரூராட்சியில் உள்ள 15 வார்டுகளில் தலைவர் உட்பட 8 திமுக கவுன்சிலர்களும் 7 அதிமுக கவுன்சிலர்களும் உள்ளனர். இந்நிலையில் பேரூராட்சி கவுன்சிலர்களுக்காக சாதாரண கூட்டம் பேரூராட்சி அலுவலகத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் பூசாராணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியவுடன் பேரூராட்சி அலுவலக செயலர் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை ஒவ்வொன்றாக வாசித்தார். அப்போது டெண்டர் விடுவது குறித்த தீர்மானங்களை வாசிக்கும் போது 1வது வார்டு அதிமுக பேரூராட்சி கவுன்சிலர் சரவணன் எழுந்து நின்று, தற்போது நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களுக்கு டெண்டர் விடும்போது ஏன் கவுன்சிலர்களுக்கு தகவல் கொடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மேலும் ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய், சின்டெக்ஸ் உள்ளிட்ட பணிகளுக்கு டெண்டர் விடப்பட்ட போது ஏன் எங்களுக்கு கடிதம் வழங்கவில்லை என்றும் எங்களிடம் முன் அனுமதி பெறவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து 11வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சரவணன் பேசினார். அப்போது ஏற்கனவே டெண்டர்கள் விடும்போது பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்களுக்கு தகவல் அளிப்பது, கடிதங்கள் வழங்குவது உள்ளிட்டவை நடைமுறையில் உள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் மட்டும் ஏன் டெண்டர் விடுவது குறித்த பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்களுக்கு கடிதம் கொடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இதேபோன்று 15வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சுகன்யா சரவணன் வரவு செலவு கணக்குகளை காண்பிக்கப்படுவதில்லை என்றும், இதுவரை பேரூராட்சி நிர்வாகத்திற்கு 37 கோடி நிதி வந்துள்ளது. ஆனால் எனது 15வது வார்டு பகுதிக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். இதனால் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் வாக்குவாதமும் சலசலப்பும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் சென்னாவரம் மின்வாரிய வளாகத்தில் மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசி அருகே சென்னாவரத்தில் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலக வளாகத்தில் மழை காலத்தில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளது. இந்த பகுதியில் சரியான வடிகால் வசதி இல்லாததால் மழை காலத்தில் அலுவலக வளாகம் முழுக்க நீர் தேங்கி வாடிக்கையாளர்களும் அலுவலக பணியாளர்களும் நடமாட முடியாத சூழல் உள்ளது. இது குறித்து கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருக்கு மனுக்கள் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் மின்வாரிய அலுவலகத்தின் முன்புள்ள கழிவுநீர் கால்வாயை உயர்த்தி கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சார்பில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாநில தலைவர் திருமேனிநாதன் தலைமையில் துணைத் தலைவர் ஐயனார் பிள்ளை முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 70 வயது நிரம்பிய ஓய்வூதியர்களுக்கு 10 விழுக்காடு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஓய்வூதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட துணைத் தலைவர் சபாநாயகம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் பெரியய்யா, மாநில துணைத் தலைவர் பக்கிரிசாமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதில் மத்திய அரசிற்கு இணையாக 2016க்கு முன் ஓய்வூதியர், குடும்ப ஓய்வூதியர் என இவர்களுக்கு மறுநிர்ணயம் செய்திட வேண்டும். தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி 70 வயது முடிந்தவர்களுக்கு 10% ஊக்க ஊதியம் வழங்கிட வேண்டும். ஓய்வு பெறும்போது கம்ப்யூட்டேஷன் தொகையை 15 ஆண்டாக கொடுப்பதை 12 ஆண்டாக குறைக்க வேண்டும். குடும்ப பாதுகாப்பு நிதி 50,000ஐ 1 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும். பல்வேறு இடர்பாடுகளை கொண்ட மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் உள்ள தனியார் தோட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் அரிய வகையான குறிஞ்சி மலர்கள் பூத்து உள்ளன. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் பூக்கக்கூடியது குறிஞ்சி மலர். குறிஞ்சியில் 30ற்கும் மேற்பட்ட வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளாக நீலகிரி, கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மட்டுமே அதிக அளவில் காணப்படுகின்றன. கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் குறிஞ்சி மலர்கள் அதிக அளவில் பூத்து குலுங்கியது. அதனைத் தொடர்ந்து 2030ஆம் ஆண்டுதான் குறிஞ்சி மலர்கள் பூக்கும் என தெரிவிக்கப்பட்டது.
இந்த நிலையில் கொடைக்கானல் அட்டுவம்பட்டியில் உள்ள தனியார் தோட்டத்தில் குறிஞ்சி மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளன. தற்போது பூத்துள்ள இந்த குறிஞ்சி மலர்கள் செடி 2 அடி வரை மட்டுமே உள்ளது. இதை இந்த பகுதியில் உள்ளவர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். ஏற்காடு மலைப்பாதையில் வெளிநாட்டினர் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் போர்ட் செய்ததால் மலைப்பாதையில் ஸ்கேட்டிங் செல்லக்கூடாது என்று சேலம் மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டு உள்ளது. சேலம் மாவட்டம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் 20 கொண்டை ஊசிகள் கொண்ட மலைப்பாதை அமைந்துள்ளது. அந்த பகுதிக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா தலத்திற்கு ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் ஏற்காடு மலைப்பாதையில் ஆபத்தான முறையில் வெளிநாட்டவர் ஒருவர் ஸ்கேட்டிங் பயணம் மேற்கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்ற வாகனங்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் விபத்து ஏற்படுத்தும் வகையிலும் இந்த மலைப்பாதையில் ஸ்கேட்டிங் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டவர் குறித்து ஏற்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட காவல்துறையினர் ஏற்காடு மலைப்பாதையில் ஸ்கேட்டிங் செல்லக்கூடாது என தடை விதித்துள்ளது. பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பூந்தமல்லியில் இருந்து செல்லக்கூடிய பிரதான சாலையில் சேதமடைந்து உள்ள பகுதிகளை பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் தற்காலிகமாக சமன் செய்யும் பணியில் ஈடுபட்டு உள்ளது. பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு லட்சுமிபுரம் சாலை வழியாக மலையம்பாக்கம், மாங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பூந்தமல்லியில் இருந்து செல்லக்கூடிய பிரதான சாலையை சீரமைக்கும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டு வந்தது. மழையின் காரணமாக தற்போது சாலை அமைக்கும் பணியை நிறுத்தியுள்ளது. இதனால் சேதமடைந்த சாலையில் வாகனத்தை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறி வருகின்றனர். இதனிடையே பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று 12வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கீதா மேகநாதன் வலியுறுத்தியதை அடுத்து நகராட்சி நிர்வாகம் சேதமுற்ற பகுதிகளில் தற்காலிகமாக சமன் செய்யும் பணியை செய்து வருகின்றனர். மழை நின்ற பிறகு சாலைகள் முழுமையாக போடப்படும் என நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்குன்றம் பகுதியில் கார் தீப்பிடித்து எரிந்ததில் காரில் வந்த தனியார் கல்லூரியில் பணிபுரியும் ரமேஷ் என்பவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தனியார் கல்லூரியில் பணிபுரியும் ரமேஷ் என்பவர் தனது காரில் தாம்பரத்தில் இருந்து மீஞ்சூர் பைபாஸ் சாலையில் சென்றார். கார் மீஞ்சூர் பைபாஸ் சாலையில் சிப்காட் அருகே வந்தபோது திடீரென இன்ஜினில் இருந்து வெண்புகை கிளம்பியதால் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு ரமேஷ் பார்த்தபோது தீ மளமளவென காரில் பற்றியது. உடனே ரமேஷ் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தார். தகவலின் பெயரில் தீயணைப்பு நிலைய அலுவலர் சீனிவாசன் தலைமையிலான வீரர்கள் தீயணைப்பு வாகனத்துடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காரில் பற்றிய தீயை அணைத்தனர். இருப்பினும் கார் முற்றிலும் எரிந்தது. இது குறித்து காவல்துறையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் B4 ஆக பணிபுரிந்து வரும் ராஜ்குமார் மற்றும் சின்னப்பரூர் கிராம நிர்வாக உதவியாளர் பிரதாப் இருவரும் பட்டா மாற்றம் செய்வதற்காக லஞ்சம் வாங்கியதாக புகார் வந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் அரவிந்த், ராஜ்குமார், உதவியாளர் பிரதாப் மூவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழப்பாடி அருகே தனியார் பேருந்து மோதி கூலி தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே துக்கியாம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம். இவர் செங்கல் சூளை பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவி சின்னத்தாய் துப்புரவு பணியாளராக உள்ளார். இவர்களுக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். இந்நிலையில் ராஜமாணிக்கம் என்பவர் வாழப்பாடிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது பேலூர் வாழப்பாடி நெடுஞ்சாலையில் இவரது வீட்டிற்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது வாழப்பாடி நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ராஜமாணிக்கம் சம்பவ இடத்திலேயே பலியானார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து குறித்து CCTV காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுக்கோட்டை அருகே முதலிப்பட்டியில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் தாலுகா வத்தலம்பட்டியை சேர்ந்தவர் விஜய். இவர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே முதலிப்பட்டியை சேர்ந்த வெண்ணிலா என்பவரை கடந்த 1 வருடத்திற்கு முன்பு திருமணம் செய்திருந்த நிலையில் இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து 15 நாட்களே ஆன நிலையில் தனது குழந்தையை பார்ப்பதற்காக விஜய் முதலிப்பட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று தனது குழந்தையை பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது திருவோணம் சீனிவாசா என்ற தனியார் பள்ளியின் வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் விஜய்க்கு காயம் ஏற்பட்டு
108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த விஜயின் உறவினர்கள் பள்ளி வாகனத்தை சிறைப்பிடித்து விபத்து ஏற்படுத்திய ஓட்டுநர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் ரெகுநாதபுரம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பிறந்து 15 நாட்களே ஆன குழந்தையை ஆவலுடன் பார்த்துவிட்டு வரும்போது விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழனியில் நடைபெற்ற பழமை வாய்ந்த நாணயங்களின் கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர். பழனியில் தேசிய அளவிலான பழைய நாணயம், அஞ்சல் தலை மற்றும் பணத்தாள் வரலாற்று கல்வி கண்காட்சி நடைபெற்றது. 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் நாணய கண்காட்சியில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் கால நாணயங்கள், முகலாய அரசர்களின் நாணயங்கள், பிரிட்டிஷ் அரசு நாணயங்கள், விக்டோரியா காலத்து நாணயங்கள், சுதந்திர இந்தியாவின் நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் வரை இடம்பெற்று உள்ளது. இந்த நாணய கண்காட்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள நாணய சேகரிப்பாளர்கள் தங்களது நாணயங்களை காட்சிப்படுத்தினர். இதில் பழங்கால பொருட்கள், அணிகலன்கள் மற்றும் பானை ஓடுகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் பழைய பொருட்கள் பற்றி வதந்திகள் பரப்பி வரும் நிலையில் கண்காட்சியில் பழைய நாணயங்களின் மதிப்பை தெரிந்து கொள்ளவும், நாணயங்களை விற்பனை செய்யவும் வாங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. இந்த நாணய கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்த்து செல்கின்றனர். நாணய கண்காட்சியில் பார்வையிட வந்த பள்ளி மாணவர்களுக்கு பழைய 2 ரூபாய் நோட்டு மற்றும் வெளிநாட்டு நாணயத்தை இலவசமாக வழங்கினர். பழனி 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி கோவிலில் கும்பாபிஷேகத்திற்காக பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களை யாகசாலையில் வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடி கோவிலில் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது திருப்பணிகள் நிறைவு பெற்று வருகின்ற 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதனையொட்டி திரு ஆவினன்குடி கோவில் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. காசி, கங்கை உள்ளிட்ட பல்வேறு புனித நதிகளில் இருந்து புண்ணிய தீர்த்தங்களை கோவிலில் வைத்து உள்ளனர். கும்பாபிஷேகத்திற்காக பணிகளை பழனி கோவில் அறங்காவலர் குழு மற்றும் இணை ஆணையர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி ஆகியோர் செய்து உள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 950 டன் நிவாரணப் பொருட்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அனுப்பி வைக்கிறார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மத மோதலை ஏற்படுத்த திமுக அரசு முயற்சிக்கிறது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. உக்ரைனின் மத்திய பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல், சிறுவன் ஒருவன் உயிரிழப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டி. இரு அணிகளும் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ள நிலையில் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.